ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒவ்வொரு மாதமும் சுக்லபட்சம் மற்றும் கிருஷ்ணபட்சத்தில் 11வது நாளில் ஏகாதசி வருகிறது. ஆடி மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசியை காமிகா ஏகாதசி என்று அழைக்கிறார்கள். இது சாவன் மாதத்தில் வருகிறது. இந்த நாளில் விஷ்ணுவை வழிபட்டால் நல்லது நடக்கும். ஏகாதசி விரதம் இருந்தால் பாவங்கள் நீங்கும், விருப்பங்கள் நிறைவேறும், ஆன்மீக வளர்ச்சி உண்டாகும். கிருஷ்ணர் யுதிஷ்டருக்கு வசிஷ்டர் திலீப் மன்னருக்கும் இந்த ஏகாதசியின் சிறப்பை சொன்னதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி காமிகா ஏகாதசி. அன்றைய தினம் சில பரிகாரங்களை செய்தால் கஷ்டங்கள் நீங்கும். ஜூலை 20ஆம் தேதி காலை 11:20 மணிக்கு துவங்கி ஜூலை 21ஆம் தேதி காலை 8:56 வரை ஏகாதசி திதி உள்ளது. ஆனால் ஏகாதசி விரதம் இருப்பவர் ஜூலை 20ஆம் தேதி காலையிலேயே துவங்கி ஜூலை 21ஆம் தேதி பகல் பொழுதிற்கு விரதத்தை நிறைவு செய்யலாம். காமிகா ஏகாதசி அன்று செய்ய வேண்டிய 6 பரிகாரங்கள். தீபம் ஏற்றுதல். காமிகா ஏகாதசி அன்று விஷ்ணுவுக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்ற வேண்டும். பத்ம புராணத்தின்படி இப்படி செய்தால் பித்ருலோகத்தில் இருக்கும் முன்னோர்கள் சந்தோஷப்படுவார்கள், அவர்களின் ஆசை கிடைக்கும், வீட்டில் அமைதி நிலவும். துளசி பூஜை. ஏகாதசி அன்று துளசி செடியின் அடிப்பகுதியில் கொஞ்சம் மண் போடவும், பிறகு விளக்கு ஏற்றி துளசி தாயை வணங்கவும். இப்படி செய்வதால் பாவங்கள் நீங்கும், சந்தோஷம், செல்வம், ஆசீர்வாதம் கிடைக்கும், வீட்டில் ஒற்றுமை ஏற்படும். துளசி மஞ்சரி வழிபாடு. பத்ம புராணத்தின்படி காமிகா ஏகாதசி அன்று துளசி மொட்டுக்களை வைத்து விஷ்ணுவை வழிபட்டால் முந்தைய ஜென்ம பாவங்கள் நீங்கும், ஆன்மீக ஞானம் மற்றும் மோட்சத்திற்கான பாதையை உறுதிப்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் வீட்டில் அமைதி நிலவும். புனித நூல்களை படித்தல். காமிகா ஏகாதசி அன்று கிருஷ்ணரின் லீலைகள் படிக்க வேண்டும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் மற்றும் விஷ்ணு சாலிசா சொல்ல வேண்டும். இப்படி செய்தால் மோட்சம் கிடைக்கும், பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடலாம், முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடையும். சிவனுக்கு அபிஷேகம். காமிகா ஏகாதசி சதுர் மாதத்தின் முதல் ஏகாதசி. இது சாவன் மாதத்தில் வருகிறது. எனவே இந்த நாளில் விஷ்ணுவை வழிபடுவதும் சிவனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வதும் நல்லது. இப்படி செய்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும், செல்வம் பெருகும், விஷ்ணு மற்றும் சிவன் இருவரின் ஆசீர்வாதமும் கிடைக்கும், வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், தடைகள் நீங்கும். காமிகா ஏகாதசி அன்று மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளித்து ஸ்வஸ்திக் சின்னம் வரையவும். இப்படி செய்தால் லக்ஷ்மி தேவியின் ஆசி கிடைக்கும், செல்வம் பெருகும், பண பிரச்சனைகள் தீரும், புதிய வாய்ப்புகள் வரும், பாவங்கள் நீங்கும், கெட்ட சக்திகள் விலகும், வாழ்க்கை சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய